ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போகிற கேம் ஒரு ஹாரர் அண்டு சர்வைவல் கேம்ங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கேம்குள்ளே போகலாம். இந்த கேமில் நார்மல், பீஸ்ஃபுல், ஹார்ட் சர்வைவல், கஸ்டம்னு ஒரு 5 லெவல் இருக்குங்க. ஸோ இது நம்ம நார்மல் லெவல்லே போய்க்கலாம். ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த லெவல் போகிறத பற்றி நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த கேம் ஒரு ஸ்டோரி மோடில் ப்ளே ஆகுதுங்க. நம்ம தான் ஹீரோ. நம்ம ஒரு ஹெலிகாப்டரில் இருக்கிறோங்க. பக்கத்தில் இன்னொரு ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு. இப்போ 2 ஹெலிகாப்டரும் ஒரு ஐலாண்டு பக்கத்தில் இருக்குது. ஐலாண்டுனா உங்களுக்கு தெரியும், தீவு. ஸோ அங்கே தான் இருக்குது. அந்த தீவில் அங்கங்கே புகை வருது. கடலை காட்டுறாங்க. நமக்கு இங்கே ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆப்ரேஷன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 31 வீக் முன்னாடி இவங்க மிஸ் ஆகியிருக்காங்க. எட்வர்ட் பஃப்டன், அவங்களுடைய மிஸ்ஸஸ், அவங்க பேர் வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி மிஸ் ஆகியிருக்காங்க இவங்கெல்லாம். அவங்க ஒய்ஃப் பேர் பார்பரா, அவங்க பொண்ணு வெர்ஜினா பஃப்டன் எல்லாம். இதுதான் இந்த ஐலாண்டோட மேப்பு. ஸோ அதுதான் நம்ம இப்போ லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, முடிச்சிட்டோம். இது பண்ணுறோம். நம்ம ஹீரோவோட கையில் பார்த்தீங்கன்னா டேட்டோ போட்டிருக்காரு, ஃபைட் டெமன்ஸ். அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய த்ரில்லிங் இருக்குது இந்த கேமில். அது நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். அட்டாக் பண்ணிட்டாங்க, நம்மளை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. ஹெலிகாப்டர் இதுவாகுது, கண்ணாடிலாம் உடஞ்சிச்சு. கீழே விழ போகுது. எல்லோரும் பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃப்ராக்ஸ் ஆயிடுச்சு. விழுந்துட்டோங்க. எதுலேயோ தொங்கிட்டு இருக்கோம், எதுலன்னு தெரில. தலைகீழ தான் இருக்கோம். எங்கே தொங்கிட்டு இருக்கோம்? கீழே அவ்வளோ தூரத்தில் இருக்கா லேண்டு. கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையா? ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறேன். வாடா, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டேன். என்னடா டே, என்ன காப்பாற்றுன்னு பார்த்தா நீ தொங்கிட்டு இருக்க. இப்போ உடனே நான் தான் காப்பாற்ற பண்ணுங்க. அதுவும் உடஞ்சிச்சா? விழுந்துட்டான். அவன் காலி, செத்துட்டான். அவ்வளோதான். அந்த கண்ணாடியும் அவன் மேலேயே விழுந்துச்சு. இப்போ என்ன நான் தான் காப்பாற்றிக்கணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது? எப்படியும் நம்ம கையில் கத்தி கிடச்சிச்சு. இது அறுத்தா ஊந்துருவோம் மேடம். அப்படியே ஊந்துட்டோம். அவ்வளோதாங்க, மயக்கம் போட்டாச்சுங்க. யாராவது கொஞ்சம் எழுப்பி விடுங்கப்பா, தட்டி கண்ணில் தண்ணியெல்லாம் தெளிச்சு. யாரோ எழுப்பியிருக்காங்க. யார் பாவன் நிற்கிறவன்? அடடா, காப்பாற்றுவான்னு பார்த்தா இவன் நம்ம கொள்றோம். என்னை ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறான். சுற்றுவானோ? வேணாண்டா, விட்டுறா. அடிச்சுட்டாங்க. திரும்ப நம்மளை மயக்கம் போட வச்சுட்டாங்க. மழை வேறு பெய்யுற சத்தம் கேட்குது. மழை பெஞ்சதுனால தான் எந்திரிச்சாச்சுங்க. எங்கே இருக்கோம் இப்போ நம்ம? பேக்கா? அது என்னது? இது எமர்ஜென்சி டைமில் ஓப்பன் பண்ணணும். சரி, வச்சுப்போம், அப்புறம் என்னென்னு பார்ப்போம். மேப்பு வந்துச்சுங்க. பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்குது. யாரும் அங்கே ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்கானே. நம்ம கூட இருந்தவன்ப்பா, அவன் ஃப்ளைட்டில் இருந்தான், எதிர்க்க உட்காந்துருந்தவன். அவனை காப்பாற்றுவோம். ஹீலிங் பண்ணி காப்பாற்றியாச்சு. வச்சா அடடா, இன்னும் ஒரு தெளிவில்லாமல் இருக்கானே. மயக்கத்தில் இருக்கான் போல இருக்கு. காதில் 2 சைடும் ரத்தம் வர வந்துச்சு. அப்போ காது டமார் ஆகிடுச்சு. காது கேட்காது. கண்ணாவது தெரியுதான்னு பார்ப்போம். இந்த பெண்ணை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு நாட்டுவோம். வந்துட்டான், லைவுக்கு வந்துட்டான். ஓகே, இப்போ அவனுக்கு ஏதோ புரியுது. ஆனால் இவனை எப்படி நம்ம பேசுகிறது? நோட் பேட் வச்சு தான் இவன்கிட்ட பேசணும். எழுதி காட்டி பேசுவோம். இந்தா, இதை வச்சுக்கோ, இதை படித்து பார்த்து பின்னாடியே வா. புரியுதா? தலையாடிட்டான். அப்போ இனிமேல் இவன்கிட்ட இப்படி தான் பேசணும் போல இருக்குது. இவன் பேர் கெவின், அது மட்டும் இருக்குது, அந்த பேட்சில் இருக்குது. சரி, இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடடா, ஏதோ ஒன்று ஓடிச்சு.
அணிலா நடுக்காட்டில் போட்டானுங்க போல இருக்கு. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? தப்பிச்சு முதல்ல டென்ட்டு போடணும். ஷட்டர் போட்டால் தான் நம்ம இருக்க முடியும். இங்கே எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரில. இங்கே ஒன்று கண்டுபிடிக்க கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓ, அதுவும் பூச்சி தானா? போயிடுச்சு அதுவும். சரி, நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஹெலிகாப்டர்லேருந்து விழுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அடுத்து என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அங்கே இருக்குது, அந்த இதை போயிடு. அதில் பாரு, அதில் என்ன இருக்குன்னு பாரு. இதில் என்ன கிடைக்குது? ஓகே, ஷெல்டர் போட ஒன்று கிடச்சிச்சு, லைட் ஒன்று கிடச்சிருக்கு. லைட்டெல்லாம் இந்த இடத்துக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகாது, தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். கல் எதுக்குடா இப்போதைக்கு எடுத்துருக்க கையில்? கல் தூக்கி போட்டுரு. மூடி ஓப்பன் பண்ணி பாரு. டேப்பு 2 டேப் கிடச்சிது. அப்புறம் இதில் என்ன இருக்குது? மருந்து, பேட்ரி கிடச்சிருக்கு. ஃபயர் இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எடுத்துக்கலாம். என்ன யோசிக்கிறான்? ஏதோ சத்தம் கேட்டுச்சோ? பயப்படாத, நான் உன் கூடயே இருப்பேன் இந்த கேம் முடிகிற வரைக்கும். அதனால் தைரியமாக நீ அதை எடுத்துரு. எடுத்தாச்சு. அடுத்த பாக்ஸு. இதில் என்ன இருக்குது? ஓ, கன்னு பாம்புப்பா. கன்னு கிடையாது, கன்னோட இதுதான், புல்லட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ கன்று கண்டிப்பாக கிடைக்கும் போல இருக்குது. கன்னெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இங்கே ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது போல இருக்குது. உஷாராக தான் இருக்கிறோங்க. சரி, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல சத்தடி இருக்கு. ஓகே, இதுவும் கிடச்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போடலாம்? வேறு இல்லை அந்த பாக்ஸில் எதுவும். அது கல் தான், அது தேவைப்படாது இப்போதைக்கு. எல்லா பாக்ஸும் எடுத்தாச்சா? இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா? இதில் என்ன இருக்குது? ஃப்ளேர் கன். இது கண்டிப்பாக போயிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது மாதிரி இந்த வீடியோஸோட அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த கேமோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு 10,000K லைக் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுவேன். லைனாக மிருகங்கள்லாம் போகுது, அப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த சாப்பாட்டை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இன்வென்ட்ரி பேக்கில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இன்வென்ட்ரி பேக்கில் எமர்ஜென்சி பேக்குன்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. அதை ஓப்பன் பண்ணால் அதில் என்ன இருக்குது? ஓ, இதை கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும் போல். ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது, ஒரு கைட் புக்கும், ஒரு இதுவும் இருக்குது, ஆக்ஸும் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதை வச்சு நம்ம சர்வே பண்ணலாம். என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே ஷட்டர் போட்டோன்னா நைட்டு என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம பீச் ஓரமாக போயிடலாம், அதான் நமக்கு சேஃபு. அதனால் பீச் ஓரம். பீச் ஓரம் போகிறேன், நீ என் கூடயே வா. இங்கே நிறைய ஆபத்துகள் இருக்குது, அதனால் என் கூடயே வரப்பாரு. நீ எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத, சரியா? வழி இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரிய வெளிச்சம் அந்த பக்கம்னு இந்த பக்கம் ஷேடோ இருக்குது. அப்போ சூரியன் கிழக்கில் உதிச்சிருக்கு, இப்போ மேற்கில் மறைப்போகுது. அப்போ இது மதியான டைம். நம்ம ஈவினிங் நைட் ஹவருக்குள்ளே போயாகணும். அங்கே ஒரு மான் வேறு உட்காந்துருக்கு. ஓ, பிஏ ஃபைண்ட் தி பஃபன் ஃபேமிலி. நமக்கு இருக்க 2 ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. பி டீம்லேருந்து ஒரு 3 பேரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் பஃபன் ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் இதெல்லாம் அந்த கைடு புக்கை பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் மேப்பை பார்க்குறது ஆப்ஷனை எனபிள் பண்ண சொன்னாங்க, அதை எனபிள் பண்ணிட்டோம். இப்போ ஜிபிஎஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கு பக்கத்தில் கேன்னு சிம்பிள் காட்டுறது இவர் தான், நம்ம கெவின் தான். அந்த எக்ஸ்லாமேட்டர் சிம்பிள், அந்த ஐ மாதிரி போட்டிருக்க சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதெல்லாம் தான் நம்மளோட ஆப்ரேஷன் நினைக்கிறேன். நம்ம அடுத்தா தான் போனோம். பட் நம்ம இப்போ பேசிக் நம்ம இதெல்லாம் கைடெல்லாம் பண்ணிக்கலாம். கைடு புக்கில் என்னென்ன இருக்குது? ஷட்டர் எப்படி கட்டுறது, சரி அதை நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், அதான் நமக்கு இப்போதைக்கு வேணும். தண்ணிக்குள்ளேயே இறங்கியாச்சு. பார்த்து தண்ணிக்குள்ளேருந்து என்ன வரும்னு தெரியாது. ஓகே, இங்கே என்னப்பா எலும்பு கூட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மான் வேறு இருக்குது. இது எதுவும் எடுக்கலான்னு காட்டுது. என்னது இது? எடுத்துக்கலாம். ஓ, இது ஒரு கன்னுப்பா, ஸ்டன் கன்னு, கரண்ட் ஷாக் அடிக்கிறது. ஓகே,
இதை வச்சு கூட நம்ம எதாவது பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு அந்த மாடு மேலேயே செக் பண்ணி பார்த்துடலாம் இதை வேலை செய்யுதான்ட்டு. கிட்டப்போ அந்த மான் கிட்டப்போ கெவின் அந்த பக்கமாக வந்துட்டானா? மான் கிட்ட போ. அடிச்சான் பாரு ஒரு அடி, அடிச்சிரு. ஆனால் தப்பிக்க பார்க்குது. இன்னொரு அடி அடிச்சது. அவ்வளோதான், சாவடிச்சாச்சு. வேறு வழி இல்லைப்பா, நாங்கள் சாப்பிட்ணும்ல. கறியை கொஞ்சம் எடுத்துப்போம் இதை அடித்ததுக்கு. தோலையும் எடுத்தாச்சு, கறி இருக்குது, கறியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பச்சை கறியாக தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுத்துக்கலாம். அப்படின்றது 2 மீட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அங்கே ஒரு தலை ஒன்று இருக்குல்ல, அது ட்ராஃபி சிம்னா அப்போ நம்ம ஒன்று வேட்டையாடி இருக்கோன்றதை காட்டுறதுக்கு அந்த தலையும் எடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம புக்கை எடுத்து உள்ளே வச்சுட்டு நமக்கு இதை கையில் வச்சுட்டு போகணும். இல்லை, ஜி அதுனா அது இன்வெர்டரி பேக்கில் போயிடுது. நம்ம ஆக்ஸை ஸ்டன் கன்னை கையில் எடுத்துக்கலாம். ஸ்டன் கன்னை கையில் எடுத்துகிட்டு அதில் நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்பீடாக போகணும். தண்ணியில் ஸ்பீடாக போகணும். எதற்கு எதுவும் வரக்கூடாது. இங்கே ஏதோ இருக்கு, இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அங்கங்கே பாக்ஸ் எப்படி இருக்கும் இங்கே? அப்போ யாரோ எடுத்துருக்காங்க. உள்ளே போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். C4 பிரிக்கா அப்படின்னா பாமாச்சு. பாமை எடுக்கிற அளவுக்கு பாமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னதாடா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த தீவில்? லைட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, லைட்டு பேட்ரி எல்லாமே இருக்கு. கெவினுக்கு பின்னாடி யாரோ ஓட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து போகிறது தான் நல்லது. ஸ்பீடாக போகணும். தண்ணியில் இறங்கி தண்ணி ஓட்டத்தோடு பிடிச்சிட்டு போனால் நம்ம கடலுக்கு போயிடலாம். இந்த நீரோட்டத்தையே ஓரமாகவே போகணும் நம்ம. இப்போ தண்ணி குடிக்கிறது இப்படி தான் போல் இருக்குது. ஆற்று தண்ணி தான் குடிக்கணும், அதுவும் ரொம்ப குடிக்கக்கூடாது போல் இருக்கு. எனக்கு லைஃப் குறையுதே. தண்ணி இங்கே முடிஞ்சிச்சு. அப்போ இது ஒரு முட்டு சந்து. இங்கேருந்து நம்ம எப்படி போகிறது? சுற்றியும் காடாக தான் இருக்குது. மேப்பில் படி பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு சிம்பிள் காட்டுது, அந்த சிம்பிளுக்கு போய் பார்ப்போம். கடலுக்கு அந்த பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா ரைட் ஹேண்ட் சைடில் ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னது அது? ஏதோ சத்தம் மட்டும் வித்தியாசமாக கேட்குது, என்னதுன்னு தெரியல. சரி, நம்ம போய்கிட்டே இருப்போம், நிற்க வேணாம். முதல்ல நம்ம வெளிச்ச ஆப்போசிட் டைரெக்ஷனில் மானெல்லாம் ஓடுது. வெட்ட வெளி ஏரியாவுக்கு போனால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும். காட்டுக்குள்ளே ரொம்ப ரிஸ்க்கு தான். பரவாயில்ல, திரும்ப எதாவது மீட்டு கிடச்சா எடுத்துடலாம். தப்பிச்சிருச்சு. ஆனால் அது இது பாதை மாதிரி தான் இருக்குது. கம்பெல்லாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குச்சியை தான் தேவைப்படும் நம்ம ஷட்ரு கட்டுறதுக்கு. இதை வச்சு எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். கம்பைன் பண்ணணும், அதை எடுத்து வச்சியாச்சு. அப்புறம் என்ன தேவைப்படுது? கிராஃப்ட் ஸ்பியர் தான், அதுக்கு டேப்பு தேவைப்படும். டேப்பு, கயிறு, டேப்பு, கத்தி இருக்குது. அப்போ அது ரெண்டும் வச்சு நம்ம பண்ணிடலாம். கிராஃப்டட் பவுவு, கிராஃப்டட் கிளப்பு, ரிப்பேர் டூலு, ஸ்டோன் ஏரோ, டார்ச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எது ரெடி பண்ணலாம்? முதல்ல நம்ம டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியரை ரெடி பண்ணிடுவோம். நமக்கு அதுக்கு இன்னும் என்ன வேணும்? கத்தி மட்டும் தான் வேணும். கத்தி கொடுத்தா ஸ்பியரை ரெடி பண்ணிடலாம் போல இருக்குது. கத்தி எங்கே இருக்குது? கத்தி இங்கே இருக்குது. ஆக்ஸ் பக்கத்தில் இருக்குது கத்தி. ஒரு ஸ்பியர் கிடச்சிச்சு. இந்த ஸ்பியரை வச்சு நம்ம இப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளை இது பாதுகாக்கும். கையில் எடுத்தாச்சு. இனி எது வந்தாலும் குத்தி கொலை பண்ணிட வேண்டியதுதான். குடலை உருவி மாலையாக போட்டுக்க வேண்டியதுதான். ஸ்பீடாக இப்போதைக்கு நம்ம இதுக்கு போகணும், வெட்ட வெளிக்கு போகணும். பீச் ஓரமாக போயிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி நிறைய வீடியோ கேம்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். இங்கே யாரோ டென்ட்டு போட்டிருக்காங்களே, நல்ல தண்ணி விழுற இடமா பார்த்தா டென்ட்டு போட்டிருக்காங்க. இங்கே நம்ம போயிட வேண்டியதான். இங்கே என்ன இருக்குன்றது நம்ம பார்ப்போம். அடடா, இங்கே இருந்தவங்க செத்துறாங்க போல இருக்கு. திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, இருக்கிற திங்ஸ் வரைக்கும் எடுத்துப்போம். நமக்கு அதுதானே வேணும். லேப்டாப்லாம் வச்சுருந்துருக்கானுங்க. ஒரு ஸ்பியர் ஸ்டிக்கு கிடச்சிருக்கு. இங்கே கயிறு கிடச்சிருக்குப்பா. 2 கயிறு இருக்குங்க. கயிறு எடுத்தாச்சு. ஐயோ, என்ன மனுஷ கறி மாதிரி இருக்கு. மனுஷங்களை கொன்று குத்தி போட்டிருக்கானுங்க. அடடா, எந்த இடத்துல வந்து மாட்டிருக்கோனே தெரியலையே. நம்மளை நல்லா கோத்து விட்ட மாதிரிலாம் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம் போல இருக்குது. வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒருத்தனை கொன்று போட்டிருக்கானுங்களே, இங்கே அடித்தே சாவடிச்சிருக்கானுங்களே. கேன் ஓப்பனர் கிடச்சிருக்கு. பணம் இந்த இடத்துக்கு என்னது யூஸு, ஏதாவது எடுத்து வச்சுப்போம். சோலார் இது பேனலு. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை, எடுத்தாச்சு. இது எம்டி தான். ஃபேன் வேறு இருக்குல்ல இங்கே, அந்த ஃபேனும் கிடைக்கும். ஃபேனும் எடுத்துக்கலாம். மழை தண்ணி நல்லா வருதுப்பா. நான் சரியான இடமா பார்த்தா போட்டிருக்கானுங்க கேம்பிங்கு. ஆனால் இவனுங்க எப்படி செத்தானுங்க அது தெரியலையே. ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி கொண்டு வந்துருக்கானுங்களே. சரி, ஓகே. டென்ட்டு ரெடியாக தான் இருக்குது. யாரும் கொலை பண்ணி போட்டிருக்க மாதிரிலாம் இருக்குது. ஐயோ, ரொம்ப பயமாக இருக்கு. பாடி தான்ப்பா இது. உயிரோடு கொண்டு சொருவி இருக்கானுங்களே. அங்கே வேற ஒருத்தன் தொங்க விட்ருக்கானுங்க. ஐயோ, தெரியாதனமாக ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. லைட்டாக தான் பாஸ் கொடுத்துனேன், உளுந்துச்சு கீழே. என்ன பண்ணுறது இப்போ? இந்த டென்ட் ஏதாவது நம்ம மடித்து எடுத்துகிட்டு போக முடியுமா? ஃபேனை எடுத்தாச்சு. ஸ்டவ் எதுவும் எடுக்க முடியல. இந்த டென்ட்டு எதுக்காக யூஸ் ஆகுமா நமக்கு? எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம பார்க்கலாம். எதுக்கு யூஸ் ஆகும்? அதில் தூங்கிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. செக் பாயிண்ட் மாதிரி அது. பண்ணிடலாம். ஆனால் நமக்கு இப்போ இதுக்கு டைம் இல்லை. நம்ம கடலுக்கு போய் ஆகணும். பீச் ஓரமாக போனால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அதனால் நம்ம பீச் ஓரமாக போயிடலாம் முதல்ல. போய்கிட்டே இருக்கோம். என்னது இது? ஏதோ கிடையாது. ஸ்டிக் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கா? சரி, ஓகே. நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதை வச்சு இப்போ ஒரு போ ரெடி பண்ணலாம். கிராஃப்டட் போ. அதுக்கு 2 ஸ்டிக்கு தேவைப்படுச்சு, கொடுத்தாச்சு. டேப்பு 1 கொடுத்தாச்சு. கயிறு 1, அதையும் மிங்கல் பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு அழகான போ கிடச்சிச்சு. போ கிடச்சிச்சின்னா இப்போ நமக்கு அம்பு தான் வேணும். அம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம அதையும் ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். என்னோட இரும்பு சத்து தானே அது. சரி, இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்பீடாக போகணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக கடலுக்கு போக முடியும். ஆறாக இருந்தால் கூட கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. நீச்சல் அடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு. முடியலைன்னா நம்ம கரை மேலே தான் ஏறி போகணும். ஏறியாச்சு, ஸ்பீடாக போயிடலாம். கரை ஓரத்தில் சத்தம் வேறு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. இதில் வேறு அங்கங்கே ஒவ்வொருத்தனை கொலை பண்ணி தொங்க விட்ருக்கானுங்க. அந்த இடம்லாம் நமக்கு வரப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே உரிச்சு தொங்க விட்ருக்கானுங்களே. எல்லாமே மனுஷனோட மாமிசத்தை சாப்பிட்றவனுங்க போல இருக்குது.
ஆமாம், இவங்கள ரொம்ப ஆச்சு போல இருக்கு, மறத்து போச்சு. நம்ம போயிடுவோம் இங்கேருந்து. திரும்பவும் தண்ணியில் குதிச்சு தண்ணியிலே இருந்தால் கூட எதுவுமே அட்டாக் பண்ணாமல் கூட இருக்கும், நம்ம வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால் நம்ம அப்படியே போயிட பார்ப்போம், அதான் நமக்கு நல்லது. தண்ணியோட ஆழம் வர எவ்வளோ இருக்குன்னு தெரில. இது ரொம்ப தூரம் போகும் போல இருக்கு. இன்னும் நீச்சல் அடிக்கணும். இந்த தண்ணியில் மீன்கள் வேறு இருக்கும். ஃபுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல, அதனால் இப்போதைக்கு ஃபுட்டுக்கு பஞ்சம் இல்லை. நம்ம இப்போதைக்கு பீச்சுக்கு சீக்கிரமாக போகணும். போயிட்டு ஒரு ஷட்டரை போட்டோன்னா தான் நமக்கு அடுத்த வேலையே. ஆறு ஓரமாகவே போயிடுவோம். எனக்கு பீச்சு கண்ணுக்கு தெரியுதுங்க, அது வந்துச்சு. இருட்டாகப்போ லைட்டு பால்ட்டி சொன்னால் லைட்டு வேறு நம்ம வச்சுருக்கோம். ஓகே, லைட்ரு கையில் இருக்குது. பட் ஆனால் லைட்ரு மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஷட்டரை போட்டு ஃபயரை ரெடி பண்ணிடணும். வந்தாச்சு, தண்ணிக்கு இறங்கியாச்சு. அந்த இடத்துல எதுவும் நீந்த முடியல. ஸோ இப்போ வந்துட்டோம். ஆழமாக இருக்குது தண்ணி. இதுக்கு மேலே எதுக்கு தண்ணியில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஓரம் ஏறலாம். சரி, ஆபத்து இருக்கும், நமக்கு ஒரு தண்ணியிலே போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணிடலாம். கெவின் வந்துட்டான், பின்னாடியே தான் வரான். தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கலாம், மூச்சு வாங்குது இவ்வளோ தூரம் வந்தது. ஓகே, தண்ணி குடிச்சாச்சு. ரொம்பவும் இந்த தண்ணி குடிக்கக்கூடாதுங்க, அது நமக்கு ஆபத்தாக போயிடுது. அதுக்கு நம்ம அந்த சூட்கேஸில் கிடச்ச மெடிசனை சாப்பிட்டுக்கலாம். இருட்டாயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமாக ஷெல்டர் போடணும். ஒரு இடம் பார்க்கணும். வந்துட்டோம், கடற்கரையில் தான் இப்போ இருக்கோம். நம்ம ஒரு ஷட்டர் ஒன்று நம்ம சீக்கிரம் போடணும். ஷட்டர் போட்டோன்னா இருக்கும். இல்லைங்க, ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க. ஒரு ஷட்டர் ஒன்று போட்டுற வேண்டியதான் டக்குன்னு. ஒன்று தான் பார்த்து பேசுகிறேன், நீ எதுக்கு தண்டமாக இருக்க? ஒரு ஷட்டர் ஒன்று கட்டி கொடு எனக்கு. சிம்பிளாக ஷட்டர் போடு, அது போதும். சீக்கிரம் பண்ணு. பரவாயில்லையே, பயப்புல எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கானே. ஒரு தார் பாயை போட்டு டக்குன்னு ஒரு கம்பை வச்சுட்டானே, ஷட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாங்க. நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், செக் பாயிண்ட்டு நமக்கு இதுவாகும். அவ்வளோதாங்க, தூங்கி எழுந்திரிச்சாச்சு, விடிஞ்சிடுச்சிங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கேமோட அடுத்த பார்ட் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 10,000 லைக் வந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ பார்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.